குரு ஆஸ்ட்ரேலிய வணிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26ஆம் தேதி ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை வரை மேஷ ராசிக்கான வார ராசி பலன். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. மேஷ ராசிக்கு பொதுவான பலன் இல்லாம ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் தனித்தனியா பலன்கள் சொல்கின்றேன். அது இல்லாம வார அதிர்ஷ்ட எண்கள், திசை, அதிர்ஷ்ட திசை, எந்த கிழமை சிறப்புடையதா இருக்கும் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பரிகாரமும் சொல்கின்றேன். காணொலியை தொடர்ந்து பாருங்கள். ரெண்டாவது, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான ஆரம்ப கட்ட குறிப்பா முதல்ல ஒரு டேகா இந்த வாரத்துல பொதுவா எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுனால, ரெண்டாவது உங்களுக்கு 7வது வருட சனி இருக்கனால, அந்த சனியை குரு பார்வை பார்ப்பதனால, 9ஆம் பார்வை பார்ப்பதனால ஒரு விதமான ராஜயோகம் தான், ஒரு விதமான சுப செலவுகள் தான் உண்டாகும். தவிர விரயமான செலவுகள்லாம் உங்க வாழ்க்கைக்கு, உங்க வீட்டு தேவையான செலவுகள் தான் உண்டாகும். பெரிதான செலவு இருக்காது. இதுவரைக்கும் மணல்ல தண்ணி ஊற்றிடுவீங்க, இப்போ ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி அது பலன் கொடுக்கறதா இருக்கும். இப்படிதான் விரயமா இருக்கும். ரெண்டாவது உங்க ராசிநாதன் உங்க 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களை அறியாமலே சில விஷயங்கள் கடுமையா வார்த்தை பேச தோன்றதான்னு பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். இந்த வாரத்துல இதை மட்டும் நீங்க கவனிச்சுன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். இந்த வாரத்தில் இந்த அடிப்படை சந்திரனுடைய நகர்வு வைத்தது, ஒவ்வொரு வீட்டு நகர்வு வைத்து தான் இந்த வார்த்தைக்கான பலன் மேஷ ராசிக்கு சொல்லப்படுதா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, அதுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் தனுசு ராசியில தான், அவங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுல தான் இருக்கின்றது. பாக்கியஸ்தானன்றதுனால ஒரு விதமான அதிர்ஷ்ட காலம் தான். அந்த 3 நாட்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். தந்தை வழியில ஒரு விதமான ஆதரவு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கான வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. மூல நட்சத்திரம், புற நட்சத்திரம், அந்த உத்திராடம். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அது மூல நட்சத்திரத்துல இருக்கும்போது அது கேதுவின் தன்மையை வெளிப்படுத்துறாது. கேது உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கு, சிம்ம வீட்டுல இருக்கிறதுனால குழந்தைகள் பற்றிய அறிவு, ஆரோக்கியம், அவங்க சார்ந்த விஷயங்களை நினைக்கிறது, அவங்கள பத்தி நினைக்கிறது, அது மனதில் ஒரு விதமான தோய்வு, ஆன்மீக சார்ந்த விஷயங்களை குழந்தைகளை அழைச்சிட்டு போறது, உங்களுடைய படைப்பாட்டு சிந்தனையிலே ஒரு விதமான அபரிதமான வளர்ச்சியெல்லாம் ஒரு விதமான மந்தத்தனமும் இருந்துட்டு இருக்கும். அன்றைப்படி ஒரு செயல் வேகத்துல ஒரு வீரியம் குறைஞ்சதாக தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இருந்து உங்க ராசிநாதன் உங்க அந்த கேதுவையும் சூரியனை, அந்த சுக்கிரனையும் பார்ப்பதால் வேகம் எடுக்கும். அதாவது நல்லா எழுதணும், ரொம்ப ஆர்வமா எதனா ஒரு டிராயிங் வரையணும், ஒரு பாடம், இது ஒரு வேகம் இருக்கும். ஆனா அந்த அவுட்புட் வரதுல ஒரு தாமதம் இருக்கும். இது 28ஆம் தேதி. 29ஆம் தேதிலாம் பாத்தீங்கன்னா அது சுக்கிரனுக்கு நகருது சந்திரன். அப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் அதே சுக்கிரன் சிம்மத்துல கேதுவோடு தான் இருக்கின்றது. கேது சுக்கிரன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடமா இருக்கிறதுனால கோண அடிப்படையில பார்த்தா அது சுபகிரகம். உங்க தந்தை வழி சார்ந்த உறவுகளை, ஒரு பொழுதுபோக்கான விஷயங்கள், சந்தோஷம், அவங்களோட போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்றது, ஒரு திரைப்படம் போறது, இது மாதிரி விஷயங்களோட தொடர்புடையதா இருக்கும். இருந்து அது சூரியனுடைய வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறதுனால அங்கு ஏற்படுற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரும். சின்ன சின்ன தொலைதூர பயணங்கள், சிறுதூர பயணங்களும் ஏற்படுவதாக இருக்கும். அதுக்கப்புறம் 26, 28 அந்த 2 நாட்கள் சந்திரன் அந்த தனுசு ராசியில இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை 29ல இருந்து 30ஆம் தேதி அந்த 2 நாட்கள் பாத்தீங்கன்னா அது கும்பராசி, மகர ராசிக்கு இடப்பெயர் ஏற்படுகிறது. அது உத்திராட நட்சத்திரத்திலேயே இருக்கும். இதுல இருக்கு, தனுசுல இருக்கும்போது உத்திராட நட்சத்திரத்துல இருக்கும். அது சூரியனுடைய நட்சத்திரம். அது உங்க வீட்டுல இருந்து 10ஆம் வீடா இருக்கிறதுனால, கர்மஸ்தானத்துல இருக்க சந்திரன் பயணிக்கிறதுனால முழு கவனம் தொழில் மற்றும் வேலையில இருப்பதா இருக்கும். எது சார்ந்தா இருந்தாலும் அந்த வேலை, தொழில் சார்ந்துதான் அந்த சிந்தனை உங்களுக்கு நகர்வதா இருக்கும். அது உத்திராட நட்சத்திரத்துல அமரும் போது சூரியனுடைய ஆற்றல் பெற்றது ஒளிர்றதா இருக்கும். சூரியன் குருவோட இருக்கிறதுனால, உச்ச குருவோட இருக்கிறதுனால, அது 2 நட்பு இருக்கிறதுனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள், அது ஏற்படும் லாபங்கள், முன்னேற்றம், சக ஊழியர்களோட ஒத்து போறது, உங்களுடைய ஆளுமைத்தனம், ஒரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சு அதை சீக்கிரமா முடிக்கிற தனம் எல்லாம் சுபத்துவமாக இருக்கும். அது சார்ந்த செலவுகளும் சுப செலவுகளா இருக்கும். தொழிலுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ஒரு சுபத்தனம் தானே, சுப செலவுகள் தானே. அது 4ஆம் வீட்டுல, உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சூரியன் ஒரு விதமான நிஷ்பலம் இருந்தும் அது உச்ச குருவோட இருக்கிறதுனால குருவின் ஆற்றலால் இது சூரியன் பவர் இழக்காது. அதனால அரசு தொடர்புடைய விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு இனிதாக நிறைவேறும். அதுக்கப்புறம் அந்த உத்திராட நட்சத்திரத்திலிருந்து அது அடுத்து திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்தையே அது உட்கார்றதுனால வளர்பிலை காலமா இருக்கிறதுனால மனதில் ஒரு விதம் உற்சாகம், ஒரு சந்தோஷம் ஏற்படுவதா இருக்கும். இருந்தும் அது 10ஆம் இடமா இருக்கிறதுனால, சனியோட வீடு இருக்கிறதுனால, சனி உங்களுக்கு விரைய சனியா இருக்கிறதுனால ஏதோ வித மன சந்தோஷத்துக்காக ஏதோ செலவு பண்ற சூழல் இருக்கும். இது எல்லாமே தொழில்நிலை, வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை தொடர்புடைய நபர்களோட தான் கம்யூனிகேட் பண்றதா இருக்கும். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செல்லும் போது, செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு அது செல்லும் பொழுது, செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல, உங்க ராசிநாதன் 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா அங்க ஒரு விதமான வேகம், ஆற்றல் கொண்டு இருக்கும்.
அந்த இடத்துல தான் உங்களுடைய பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வேகமாக செய்து முடிக்கிற வேலையை வந்து மற்றவங்க வந்து ஸ்லோவாக இருப்பாங்க. அது சார்ந்து உங்களுக்கு கோவம் வரும். நீங்கள் சொல்கிற வேலையை மற்றவங்க செய்யாத நம்மள மாதிரி செய்ய மாட்டாங்களேன்ற அந்த கோவம் வரும். அது உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல், ஒரு இது சிறுசிறுப்பு உண்டாகும். அது மட்டும் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் வார இறுதி நாட்களான வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, அது 31, 1ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு உங்கள் வீட்டில் இருந்து 11ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுறதுனால 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கின்றது. அதனால எதிர்பாராத ஒரு பண வரவும் ஏற்படும். திடீர் சின்ன அதிர்ஷ்டங்களும் உண்டாகலாம். நண்பர்களால் ஒரு வித லாபம் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் வந்து ஈடேறதுக்கான மகிழ்ச்சியான நாட்கள் வந்து அமைய சூழல் இருக்கும். ஏன்னா ராகுன்ற 11 இடம்ன்றது நல்ல ஸ்தானம் தான், உபஜயஸ்தானம். ராகு வந்து நட்பு வீட்டில் தான் அமர்ந்திருக்கின்றது. அதோடைய சொந்த நட்சத்திரத்தை அமர்ந்திருக்கிறதுனால பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. தன லாபம் ஏற்படுத்தி கொடுக்கதான் இருக்கும். மூத்தோர் வழி, மூத்த சகோதரி வழி உறவுல அறிவுரை, ஆலோசனை, ஆதரவு கிடைப்பதாக இருக்கும். அது அவிட்ட நட்சத்திரம் செல்லும் போது அதே தான் தொழில் நிலையில ஏற்படுற அந்த இது வந்து அவிட்ட நட்சத்திரத்துல 11ஆம் வீட்டுல வரும்போது அதே தான் ஏற்படும். அப்ப நண்பர்கள் கூட ஒரு விதமான ஒரு துடிப்பு, வேகம், அவங்களோட டிராவல் பண்றது இதெல்லாம் வந்து விருப்பப்படுவதாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் வந்து சதய நட்சத்திரம் செல்லும் போது, ராகு நட்சத்திரம் செல்லும் போது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செலவுகளும் ஏற்படுவதாக இருக்கும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரம் செல்லும் போது அது குருவின் நட்சத்திரம். குரு உங்க வீட்டில இருந்து 4ஆம் வீட்டு இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த செலவுகள், ஆன்மீக வீட்டில் ஏற்பட்ட சுப நிகழ்வுகள், தாயாரின் உடல்நிலை மேம்படுறது, மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள செலவு உண்டாகிறது, வாகனம் சார்ந்த செலவு இதெல்லாம் ஏற்படும். அது வந்து ஒரு சுபத்துவமான செலவுகளாக தான் இருக்கும். பெரிதளவுக்கு இழப்பு இருக்காது. இருந்தும் தங்களுக்கு 7 வர சனி இருப்பதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அபரிதமான செலவுகளை வந்தால் தவிர்த்து கொண்டு சேமிப்பில், முதலீட்டில் நீண்ட கால முதலீட்டு கொஞ்சம் சேமித்து வையுங்கள். தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இந்த வாரத்துக்கு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா குருவும் சூரியனும் இருக்கு. அதனால உத்தியோகத்துல வந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பதா இருக்கும். பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். புதன் வந்து உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இருக்கிறதுனால தகவல் தொடர்பான வியாபாரத்துறையில இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அதிகரிப்பதாக இருக்கும். 4ஆம் வீட்டில குரு இருக்கிறதுனால தாய் வழி சார்ந்த உறவுகளை நல்ல ஒரு இது, குடும்பத்தில் ஒரு சுபிட்சை, மகிழ்ச்சி உண்டாகும். அது தாயின் உடல்நிலையும் ஆரோக்கியமும் மேம்படுவதா இருக்கும். புதிய வாகனங்கள், வீடு வாங்குறது இவங்கெல்லாம் கிடைப்பதா இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் சேர்க்கை இருப்பதனால குழந்தைங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து, கணவன் மனைவி ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்து பழகுங்கள். குரு பார்வை இருக்கிறதுனால அந்த விரயசனி ஏற்க சொன்ன மாதிரி அது வந்து சுபத்திரமா தான் மாறும். தொழிலும் ஒரு பாதுகாப்பு, 2வது எதிர்பாராத விபத்துகள், கண்டங்கள்ல இருந்து ஒரு குரு பார்வை வந்து பாதுகாப்பு கொடுப்பதாக இருக்கும். இந்த சனி பார்வை தான் வந்து உங்க 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சேமிப்புல கொஞ்சம் சேமிப்பு கரையாத பார்த்துங்க. மறைமுக எதிர்ப்புகளும் உண்டாகலாம். உங்களுடைய அதிர்ஷ்டத்திலையும் சின்ன தடங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதனால பொதுவாக மேஷராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம், கேது நட்சத்திரனால ஆன்மீக சிந்தனை இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கவே இருக்கும். புதிய முயற்சிகள் 26, 27 தேதியெல்லாம் வந்து தாராளமாக தொடங்கலாம். அப்புறம் பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் அம்சம் பொருந்த நட்சத்திரனால வார முற்பகுதியில் கலை, ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சியெல்லாம் கூடுவதா இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியெல்லாம் வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகின்றது. அது கன்னிக்கு வந்து இடப்பெயர்வு ஏற்படுறதுனால அந்த நாளில் வந்து உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். அரசாங்க காரியங்களில் வந்து ஒரு விதமாக அனுகூலம் ஏற்படும். பணியிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்வதாக இருக்கும். மேஷ ராசிக்காரன இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 9, 3. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை நன்றாக உள்ளது. ஒரு ஆன்மீக பரிகாரம்ட்டு இந்த வாரத்துக்கு நீ எடுத்துக்கொள்ளணும்னா விரைய சனி தான் அது பெரிய இது. அதனால வந்து ஈவினிங் நேரத்தில் வந்து சிவபெருமானுக்கு வந்து இல்லைன்னா வந்து பைரவருக்கு வந்து தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். செவ்வாய்க்கிழமைனா உங்களுடைய மேஷராசி கடவுளான முருகப்பெருமானை வந்து வழிபடுவது நல்லது. ஏன்னா அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பிடிவாத குணம், கொஞ்சம் வேகம் கொஞ்சம் அதிகம் இருக்கு. அது ஓரளவுக்கு மட்டுப்படுத்தி குடும்பத்தோட அமைதியை காக்கும். அதனால் மேஷராசிக்காரிய தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்போடு உறவாட்டி பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.